السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. உடைய சலாத்தும் சலாமும் கருணையில் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தபாத்தாபீன்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நாம் அனைவர் மீதும் இன்றும் என்றும் நின்று நிலைவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் ரபியில் ஆகிரை கடந்து ஜமாதியில் அவ்வல் என்ற மாதத்திற்குள்ளாக நாம் எல்லாம் நுழைந்திருக்கிறோம். மனித வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஒரு இறை நம்பிக்கையாளன் சிறந்து விளங்கும் வகையிலான வாழ்க்கையை வாழ்ந்திட அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலில் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். மேலும் அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் வாழ்வியல் முறை என்பது இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத் தருவதாகவும் அதன் மூலம் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் பிரவேசத்தை லேசாக பெற்றுத் தருவதற்காகவும் இறைவனின் கோபத்தை விட்டும் தூரமாக்கி வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்ற அடிப்படை விதியை கொண்டதாக அமைந்திருக்கும். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நம்பிக்கையாளர் தங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் கேள்விக்குறியாக்குகிற இறைவனின் கோபத்தை பெற்றுத் தருகிற நரகத்தை ஈட்டுத் தருகிற எல்லா விஷயங்களை குறித்தும் எச்சரிக்கை செய்து ஒரு முஃமின் எந்த சந்தர்ப்பத்திலும் நரகத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் மிகவும் கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய அருள் மறையிலே சொல்வான், நபியே, அவர்களிடம் நரகத்தின் நெருப்பு இது கொடிய உஷ்ணமானது என்று நீங்கள் சொல்லுங்கள், அதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். நெருப்பை பத்தி நாம சொல்லணும்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய நெருப்பை தெரிந்தவர்கள், அதை பற்றி புரிந்தவர்கள் அதன் அருகில் கூட போக மாட்டார்கள். பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் வைத்தால் பற்றி கொள்ளத்தான் செய்யும் என்று தமிழிலே பேசுவார்கள். பஞ்சு என்பது இலகுவாக நெருப்பு பற்றி கொள்ளும், எனவே பஞ்சை நெருப்பிற்கு பக்கத்தில் வைக்காதீர்கள் என்று தமிழ் மொழி சொல்லும். ஆனால் உலகத்தின் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு நமக்கு நெருப்பு தேவைப்படுகிறது. சமைப்பதற்கு நெருப்பு தேவைப்படுகிறது. இது போன்ற சில அத்தியாவசிய விஷயங்களுக்கு
நெருப்பு தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் சமைக்கக்கூடிய அந்த உலகத்தின் சாதாரண நெருப்பு இருக்கிறதே, இது நரகத்தினுடைய நெருப்பில் 70% என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த நெருப்புக்கே இப்படின்னு சொன்னா இழுப்பான், நல்லா பீடி சிகரெட் இழுப்பான், லேசா உதட்டுல படிச்சுன்னா துடிச்சு போயிடுவான். செய்வான் அவன் இன்ட்ரெஸ்டா குடிப்பான், யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆட பீடி குடிக்காதரா செத்து போயிடுவான்னு சொன்னா குடிக்க விட மாட்டான். அதே குடிக்கிறான்ல, சல்லுன்னு இழுக்கையில உதட்டுல லேசா பட்டுருச்சு, என்ன செய்வான், அச்சோ சுட்டுருச்சே 10 நாளைக்கு தொட மாட்டான். இதான் இவன் அறிவு, பட்டறிவு. பட்டாத்தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்ப இந்த சாதாரண நெருப்புக்கே இந்த பாடுனா இதை விட 70 மடங்கு நரக நெருப்பு. நரகத்தின் நெருப்பை பற்றி அல்லாஹ் சொல்றான் 70 மடங்கு. அப்ப அந்த நெருப்பு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் தூக்கி வீசப்பட்டால் இந்த உலகத்தில் எந்த புற்போன்று முளைக்காது என்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு கடுமையான நெருப்பு. நாரா, உங்களுடைய குடும்பத்தையும் நீங்களோ நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக்கங்க அல்லாஹ் சொல்றான். இது யாரு சொன்னாலும் ஏறாது. பீடி குடிக்காதரா, உனக்கு கேடு சொல்லி பாருங்க. ஏன் காசு நான் இருக்கிறேன் சொல்லுவான், ஏன் காசு நான் குடிக்கிறேன். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் உன் இதயத்துல 1.5 இன்ச்சு ஓட்டை இருக்குன்னு சொன்னோன்னே டாக்டர் அதை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும், சண்டால பாவி குடிக்கிற சிகரெட்டை நிறுத்துறா, பீடிய நிறுத்துறான்னு சொல்லி டாக்டர் சொன்னப்புறம் யாராவது வாங்கி கொடுத்தா கூட அச்சோ நான் செத்து போயிருவேன் உசுறு பையன். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நீங்க என்ன செய்யுங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கங்க. இப்ப உலகத்துல நாம விறகு அடுப்பு பத்த வைக்கிறோம். அடுப்பு பத்த வைக்கணும்னு சொன்னா பெரிய பெரிய விறகுகள் சிறா விறகு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த விறகு கொளுத்துறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சுள்ளி விறகு இருக்கு இல்லையா, குச்சி விறகு, சின்ன சின்ன பேப்பரு, இது மாதிரியான விஷயங்களை போட்டு மண்ணெண்ணெய் டீசல் இது மாதிரி போட்டு பத்த வைப்பாங்க. அந்த பத்த வைக்கிறதுக்குன்னு உண்டான ஒரு பொருள் இருக்கு. பெரிய விறகு அப்புறமா எரியும், அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன சுள்ளிகள் போடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரக நெருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, நரக நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது இல்லையா, அதுக்கு சுள்ளி என்ன தெரியுமா, பத்த வைக்கிறதுக்கு உண்டான அந்த துவக்க பொருள் என்ன தெரியுமா, கற்களை கொண்டு போடுவாங்களா மலக்குமார். கல்லு, பாறாங்கல் இருக்கு இல்லையா, உருண்டை உருண்டையா பாறாங்கல் இருக்கு இல்லையா, அந்த கற்களையும் மனிதர்களையும் போட்டு பத்த வைப்பாங்க. பெரிய மனிதர்கள், சின்ன பிள்ளைங்க சுள்ளி விறகு மாதிரி என்ன செய்வாங்க, ஒன்னா போட்டு பத்த வைப்பாங்க. அதை கொண்டு கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப இந்த நரக நெருப்பு அப்படின்னு சொன்னா உலகத்துல மனிதனா பிறந்த எல்லாருமே உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னா நான் நரகத்துக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்கள்ட்ட நீங்க எங்க போகணும்னு விரும்புறீங்கன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் குர்ஆன்ல நம்ம ரமலான்ல கேட்கிற துஆல சொல்லுவோம், அஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார். யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, நான் என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் பரவாயில்ல, எனக்கு நாளைக்கு சொர்க்கம் வேணும். அதே மாதிரி எதுல இருந்து பாதுகாப்பு, நரக நெருப்புல இருந்து என்னைய பாதுகாத்து அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள், உலகத்தின் நெருப்பை விட நரகத்தின் நெருப்பு 70 மடங்கு மிக கடுமையாக இருக்கும். அப்ப ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உலக நெருப்பே இவ்வளவு கடுமையா இருக்கு, தொட்டாலே பொசுங்கிருது, இதை விட கடுமையா நரக நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் தேவையில்லையே. அப்ப உலக நெருப்பை விட நரக நெருப்பு இத்தனை மடங்கு அதிகமாக இருக்குமே, அதை விட்டு நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது வாஹுலுன் நாரி ஹம்ஸத்துன் லஈஃபுல் லதி லா ஸைர லஹுல் லதீன ஹும் ஃபீக்கும் தபஅன் லா யத்தபிஊன அஹ்லம் வஹாலா வலஹாபின லதி லா யக்ஃபா லஹு ஸமா வஅன் தக்க இல்லா கானஹு ரஜுலுன் லா யஸ்பிஹு வலா யம்ஸா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 வகையான மனிதர்கள் நரகவாசி. யாரு தெரியுமா? அறிவீனனான பலகீனமான ஒருவன். அவன் தன்னுடைய குடும்பத்திற்கோ தன்னுடைய பொருளாதாரத்திற்கோ வழி சேர்ப்பவனாக இருக்க மாட்டான், மனோ இச்சையின் அடிப்படையில் நடந்து கொள்வான். இரண்டாவது,
நம்பிக்கை துரோகம், மோசடி செய்வதில் ஆசை அடங்காதவர், அற்பமான சிறிய பொருள்களுக்காக நம்பிக்கை துரோகம். அவர் ஒரு நம்பி இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு மாற்றாக பொருள்களை, என் பொருள்ல எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி விற்கக்கூடியவன். மூன்றாவது, பிறரின் பொருளை, பிறருடைய சொத்துக்களை அநியாயமாக அபகரித்துக் கொள்வன். இப்ப இவங்கெல்லாம் யாரு? நரகவாசின்ற சொல்ல அடையாளம் காட்டுறான். நாலாவது, கஞ்சத்தனம் செய்பவன் அல்லது பொய் பேசக்கூடியவன். அதாவது மனிதர்கள்ல பல வகையான மனிதர் இருப்பாங்க. ஒருத்தர் கையில நிக்காது, 200 ரூபாய் இன்னைக்கு வந்துச்சுன்னா 200 ரூபாய் செலவழிச்சிடும், அப்பதான் அவனுக்கு நிம்மதி. அப்படி இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 200 ரூபாய் கிடைக்குதுன்னா 200 ரூபாய் இறுக்கி பிடிச்சிருவான், ஒத்த பைசா செலவழிக்க மாட்டான், பல்ல கடிச்சு பட்னி இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதறிவிடக்கூடிய ஊதாரியாகவும் இருக்கக்கூடாது, நெருக்கி பிடிக்கக்கூடிய கஞ்சனாகவும் இருக்கக்கூடாது. அப்ப கஞ்சன் என்ன செய்ய மாட்டான்? சொர்க்கம் நுழைய மாட்டான். அஞ்சாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொல்றாங்க, மானங்கெட்ட செயலை செய்பவன். பிற மனிதர்கள் பார்த்து, என்னடா இவ்வளவு வயசாயிருச்சு இவனுக்கு, ஒரு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு மானம் கெட்ட செயலை செய்யக்கூடியவன் என்ன செய்ய மாட்டான்? சொர்க்கவாசியா இருக்க மாட்டான், நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி சொல்றான். இந்த நபிமொழியுடைய முதல் வகையினர் குறித்து இமாம் குர்துபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அறிவில் பலகீனமானவர்கள் தங்களுடைய உலக வாழ்வு சீராகுவதற்கும் மார்க்க வாழ்வு சிறந்துவதற்கும் எந்த முயற்சியும் மேற்கொள்ள மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு அறிவுல பலகீனம், அறிவுல பலகீனம் சொன்னா என்ன? பொதுவாகவே தொழுகையுடைய அடிப்படை மசாயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு சொன்னா தெரிஞ்சிருக்காது. ஒரு ஊர்ல தொழுகையுடைய விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. சரி, யாரெல்லாம் தெரியாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. அப்ப அவர் கேட்டாரு, எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்கும் போது யாருமே கை தூக்கல. இப்ப யாரெல்லாம் தெரியாம இருக்கீங்க போது எல்லாருமே கை தூக்குறீங்கன்னு சொன்னா அப்ப எல்லாரும் சொன்னாங்க, வெட்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருக்காங்க. ஒரு மனிதனுடைய தொழுகை கூடுமா கூடாது, அடிப்படை மார்க்கத்தினுடைய இல்ம், அடிப்படை மார்க்கத்தினுடைய இந்த இல்ம் இருக்கிறது, இந்த இல்ம் ரொம்ப அவசியம். நான் செய்யக்கூடிய செயல் கூடுமா கூடாதா? நான் செய்யக்கூடிய செயல் கூடுமா கூடாதா? உதாரணத்துக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில வச்சுக்கலாம். குடும்ப வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தர்றாங்க. கணவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு மேல் ஆடையை போன்றும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையை போன்றும் இருக்கிறீர்கள். ரசூல் சொல்றாங்க, கணவன் மனைவி பத்தி சொல்றாங்க. ஆடைனா எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய அருவருப்பான விஷயங்களை மறைத்து அவரை கௌரவமானவரா வெளியில காமிக்கும். என்ன செய்ய? கௌரவமானவரா காமிக்க. ஒருத்தனுடைய நம்ம சிந்தனையில நடைமுறையில யோசிப்போம், ஒரு மனிதனுடைய அறிவு மழுங்கி போவதற்கு முதல் அடையாளம் அவன் ஆடை இல்லாமல் தெரிவது. நம்ம பார்த்திருக்கலாம், பேருந்து நிலையங்கள்ல, ரோட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, இங்க எல்லாம் ஆடை சரியில்லாம கிழிந்து தன்னுடைய மானம் தெரியக்கூடிய அளவுக்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அப்ப அவங்க நம்ம திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்க்கும் போது என்ன சொல்லிடுவாங்க? அவனுடைய ஆடை எல்லாம் கிழிஞ்சு அலங்கோலமா இருக்கிறத பார்த்த உடனே நமக்கு அவனை பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கும். ஏன்னா ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, மானம் எல்லாம் வெளியில தெரியுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் அப்படி கையை காட்டுவாங்க, கொஞ்சம் அவருக்கு சிந்தனை இல்லை, அதனால ஆடை என்ன செஞ்சிருச்சு, கிழிஞ்சிருக்கு, அதை பத்தி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம போயிடுவோம். ரசூலுல்லாஹ் மிக அற்புதமான ஒரு உதாரணம் சொல்றாங்க. கணவனும் மனைவியும் ஆடைக்கு ஒப்பானவர்கள். இவருடைய அசிங்கத்தை அவர் வெளிப்படுத்த மாட்டார், அவருடைய அசிங்கத்தை இவர் வெளிப்படுத்த மாட்டார். மனைவி என்ன சொன்னாலும் என்னுடைய கணவன், தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, கணவனை கண்கண்ட தெய்வம் என்பதாக, அது மாதிரி என்னுடைய கணவனுடைய குறை எனக்கு மட்டுமே தெரியட்டும் என்று மனைவி நினைப்பார். அதே மாதிரி கணவனும் என்ன நினைக்கணும்? மனைவிட்ட ஏதாவது ஆகாத விஷயம் இருந்தா, அப்ப அற்புதமா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சில மனிதர்களிடம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தால், ஒரு விஷயம் பிடிக்காது, ஒரு விஷயம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், எது பிடிக்கலையோ அதை விட்டுருங்க, பிடிக்கிறத பாருங்க, மற்றவங்களுக்கு என் மனைவி பரவாயில்லை என்று ஆறுதல் பட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு நேரத்துல சொல்றாங்க, மனைவியிடம் புத்திமதி சொல்ல வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும், அறிவுரை சொல்லணும். அறிவுரை சொல்வதை கேட்கவில்லை என்றால்
நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொன்ன, அடுத்த அடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, படுக்கையை பிரித்து வையுங்கள். ரொம்ப அற்புதமான மருத்துவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனோ தத்துவ மருத்துவம், சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ரசூலுல்லாஹ் மாதிரி யாரும் தர முடியாது. முதல்ல சொல்றாங்க புத்திமதி சொல்லுங்க, புத்தி சொல்லி கேட்கலன்னு சொன்னா படுக்கையை பிரிச்சு வைங்க. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லேசான முறை ஃபத்ரிபூஹா, லேசான முறையில் அடிங்க. அடி எப்படி இருக்கணுங்க? லேசா இருக்கணும். அதுவும் சொல்றாங்க, முகத்துல அடிக்காதீங்க, கன்னத்துல அடிக்காதீங்க, லேசாக அடியுங்கள். அப்ப அந்த மனைவி என்ன நினைப்பாங்க, என்னுடைய கணவன் என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு என்னை கண்டிக்கிற இடத்துல இருக்கிறாரு, எனவே அவர் என்னை லேசாக அடிக்கிறார் என்று திருந்துவார்கள். இந்த மூணு ட்ரீட்மெண்ட்டுக்கு அடங்கலன்னு சொன்னா அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, முதல்ல ஒரு வார்த்தை, தலாக்குன்னு 1 2 3 சொல்லிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு எதுக்குன்னா எச்சரிக்கை. ஆஹா, நம்மளை விட்டு விரிஞ்சிடுவாரோ, வெட்டி விட்டுருவாரோங்கிற எண்ணத்துல திரும்பி வந்து விடுவார்கள். அதுக்குதான் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தலாக் என்ன செஞ்சிடக்கூடாது, 3ஐயும் ஒரே நேரத்துல பிரயோகிச்சிடக்கூடாது. ஒரே ஒரு முறை சொல்லி அவளை மீண்டும் மீட்டு உன்னோடு சேர்த்து வாழ வைக்க முயற்சிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன நடக்குது, சொல்ல வந்த விஷயம் தான். அடிப்படை மசாயில் தெரிஞ்சுக்கணும். பிடிக்கலன்னு சொன்னா உடனே என்ன செய்ய வேண்டியது, எனக்கு அவளை பிடிக்கல, 1 2 3 என்ன சொல்லிடுவான், நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். 1 2 3 சொல்லி 3ஐயும் சொல்லிடுவான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பான். அவங்க அத்தா அம்மா சொல்லுவாங்க, ஏப்பா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளைகள்லாம் 4 5 பிள்ளை ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா நீங்க பிரிய போறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி பரவாயில்ல விட்டுருவோம், சேர்ந்து வாழ்வோம். 3 தலாக்கி சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சேர்ந்து வாழ்வாங்க. இது ஹராம்னு சொல்றாங்க. இது அடிப்படை மசாயில். இதே மாதிரி மார்க்கத்தின் எத்தனையோ அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் வாழக்கூடியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஹாரிம் என்று சொல்லப்படக்கூடிய ஹராமான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் ஆயிருவீங்க. ஹராம்னா என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பேசுவதில் அனாயாசமாக பேசுறது, அக்கிரமமான வார்த்தை பேசுறது ஹராம். எந்த வார்த்தை பேசுவது ஹராமோ அந்த வார்த்தையை கேட்கிறது ஹராம். எந்த வார்த்தை பேசுறது ஹராமோ, அடுத்தவன் தானே பேசிக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு கேட்கக்கூடாது. எங்கேயோ ஒருத்தன் எதையோ போட்டு பேசிக்கிட்டு இருக்கான், அவன் என்னமா மானகரமான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான், அருவருக்கத்தக்க பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல நிக்கவே கூடாது. எந்த வார்த்தை பேசுவது கூடாதோ அந்த வார்த்தை கேட்கறது கூடாது. புரியுதா இல்லையா? அதே மாதிரி எந்த செயல் செய்வதை நாம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த செயல் செய்வது நாம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செயலை பிறர் செய்வதை பார்ப்பது ஹராம். பிறர் செய்வதை பார்க்கிறது ஹராம். தீயதை பேசுவது எப்படி ஹராமோ அப்படி கேட்பது ஹராம். தீயதை செய்வது எப்படி ஹராமோ அதே மாதிரி பார்ப்பது ஹராம். அப்ப இது மாதிரி குறைந்தபட்சம் ஹராமான விஷயங்களை நாம் தவிர்த்து கொண்டாலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் சொல்றாங்க. சாப்பிடுவதில் ஹராம், சாப்பிடுவதில் ஹலால் எது ஹராம் எது, அதே மாதிரி அனுபவிப்பதில் ஹலால் எது ஹராம் எது, நம்முடைய உடையில் ஹலால் எது ஹராம் எது, எல்லாவற்றையுமே பார்த்து என்ன செய்யணும், நாம பார்த்து இது பண்ணாக்கா ஹராமை மட்டும் நம்ம 100% ஒதுங்கிட்டாலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இல்லாமல் அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய 100% ஹராமான விஷயங்களை தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முஸ்லிமான எல்லோரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.